நிறைவாக இந்த ஆர்ப்பாட்டத்தை பேசி முடித்து வைத்திருக்கக்கூடிய கூட்டமைப்பினுடைய மாநில செயலாளர் இன்றைக்கு அனைத்து விவசாயிகளும் அழிக்கப்பட்டு விவசாயிகள் நிர்கதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த வாயக்குரல் அவலக்குரலை இந்த அரசுடைய செவிகளிலே எட்ட வேண்டும் என்று இன்றைக்கு விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றல்ல நேற்றல்ல கண்காணிக்கிறேன், வச்சு ஒரு நிமிஷத்தில் அடிக்கிறேன், எங்கே அடிக்க உதவுன்னு நம்ம ராணுவ கண்காணிப்புல பாக்குறான். நீங்க இந்த பேரு வச்சு அந்த கம்மாக்கரைய கலெக்டர் போற பாதையா குப்பை பாதையா போட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப கலெக்டர் எல்லா கம்மாவையும் குப்பை ஓட்ட சொல்லியிருக்காரா? இதுக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை ஏனாதாரம் நினைக்காது. எல்லாருமே விவசாயத்துக்கு பிள்ளையதே. முதலமைச்சர் சிவகங்கை வருகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காட்டு பன்றிகளால் அல்லது காட்டு விலங்கு, அது மாடா இருக்கலாம், நரியா இருக்கலாம், அல்லது சிறுத்தையா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நஷ்டீடை கொடுப்போம் என்ற அறிவிப்பு சிவகங்கை மாவட்டம் வருவதற்கு முன்னால் அறிவிப்பது ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கையை வைத்துக் கொண்டு எப்பொழுது வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய விவசாயிகளுடைய விசை பிரச்சனையை திசை திருப்பம் பார்க்கிறீர்கள். அனுமதிக்க மாட்டான். சட்டமன்றம் நடந்துகிட்டே இருக்கு. சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அறிவித்து கொடுங்க. நான் ஒரு விவசாயி தான், 5 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கிறேன். போகாத இடத்துல தமிழ்நாட்டு போலீஸ் போயிருந்து சொல்லுவீங்க. ஆனா வனத்துறையும் காவல்துறையும் கையில வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான போராட்டங்களை ஒடுக்குவது அடக்குவது என்பது தமிழ்நாடு அரசு நிறுத்திக்கிறது பணியோட கண்டுகிறேன்.
சிவகங்கை மாவட்டம் இல்ல, தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் அட சண்டாளைங்களா காட்டுப்பண்டியா வீட்டுப்பண்டியான்னு ஆராய்ச்சி செஞ்சு ரிசர்ச்சுக்கு அவங்கள வச்சிருக்காங்க. ரிசர்ச் பண்றதுக்கு அவங்கள கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வச்சிருக்கிறேன். அட சண்டாயெல்லாம் கூறுகட்ட குப்பையெல்லாம் அது நாட்டு பண்டியா இருந்தானே வீட்டு பண்டியா இருந்தானே சேதப்படுத்தின சேதம் தானே. அந்த சிவகங்கை மாவட்ட வனத்துறை அதிகாரி சொல்றாரு, எங்களுக்கு ஒரு 2 பண்டியை பிடிச்சி கொடுங்க, நாங்க கறியை அறுத்து கூறு போட்டு சென்னைக்கு அனுப்பி அதை ஆராய்ச்சி செஞ்சு அது மேற்கு தொடர்ச்சி மலை காட்டுல இருந்து வந்ததா அல்லது இங்க இருக்கிற வேலிக்கரையில இருந்து வந்ததா அல்லது காரியாவட்டி மாதிரி டவுனுக்குள்ள இருந்த பண்ணி காட்டுக்குள்ள ஓடிச்சானே கறியை டெஸ்ட் பண்ணி சோதிச்சு சொல்றாங்க. ஏன் சமைச்சு பார்த்து நல்லா பாட்டியெல்லாம் வச்சுட்டு கூட சொல்லுங்க. கறியெல்லாம் திண்டு சமைச்சு பார்த்துட்டு விவசாயின்னு உங்களுக்கு அவ்வளவு ஏளனமா இருக்கு. சேதப்படுத்தினா அது எந்த பண்ணியா இருந்தானே செய்ய வேண்டும், விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். எனவே விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தமிழக அரசாங்கத்துக்கு உரிய கவனம் செலுத்தி கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு சரி ஆளுங்கட்சி கட்சிக்கு நீங்க தலைவலிக்கிறது அவங்க பார்த்து கேட்டுனா விவசாய சங்கம் இன்றைக்கு திருந்துமால் போன்று அங்க இருக்கக்கூடிய கௌசிகா நதி விருதுநகர் முழுவதும் சாக்கடையா போச்சுப்பா, அதை பாதுகாக்கணும், அரசு கவனம் செலுத்தணும். ஒண்ணுமே நாங்க போராட்டம் கூட வைக்கிறாங்க. ஓரமா நடந்து போறதுன்னு சொல்லி 200-300 விவசாயிகள் 1 மாதத்துக்கு முன்னாடி அனுமதி கொடுத்து எல்லா டிஎஸ்பி பார்த்து எல்லாத்தையும் பார்த்து கேட்டா பிரச்சனை வரும். சட்டம் ஒழுங்கு எங்கேயா சட்டம் ஒழுங்கு வருது? நாட்டுடைய மக்களை ஒழுங்குபடுத்த முடியாமல் விவசாயிகள் அன்றாடம் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்டுப்பண்டையை பற்றி பேசலாம். எதுவும் பேசாத நீங்க ஒரு நடைபயணம் விவசாய நடைபயணத்துக்கு அனுமதி தர மாட்டீங்கன்னா அப்ப எங்க இருக்கு பிரச்சனை? நீங்கள் காவல்துறையை அன்போடு கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் அரசு நிலையில் ஏழாளாக இருக்கிறீர்கள். இங்க கூடிய அதிகாரிகள் செய்யறவங்களுக்கு மனம் இருக்கிறது. அப்ப அரசு விடலையா? எனவே இன்றைக்கு நம்முடைய விவசாய சங்கத்தின் சார்பாக அதே மாதிரி காப்பீட்டு துறையில என்ன செய்வீங்க? மீண்டும் பணிவோடு கேட்டுக்கொள்ளும் 2 அமைச்சர் இருக்கீங்க. நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்வது விவசாய சங்கத்திற்கு எங்களுக்கு எந்த கட்சியும் எங்களுக்கு எல்லாரும் கட்சி தான். எல்லாரும் நாங்கள் ஒன்றுபட்ட கோரிக்கையாக கேட்கிறோம். 2 அமைச்சர்கள் உடனடியாக நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஒட்டுமொத்தமாக விருதுநகர் மாவட்டத்தில் பாதிக்கக்கூடிய பன்றி தொல்லைக்கு உடனடியாக நீங்க நிரந்தரமா தீர்வு எடுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நாளைக்கு முடிச்சிரும்ல. எனவே 2 அமைச்சர்களும் உடனடியாக தார்மீக அடிப்படையில் இந்த பகுதி மக்கள் தான் உங்களுக்கு எம்எல்ஏ உட்பட அமைச்சர் பதவி தந்திருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையிலும் எங்களுக்கு நீங்க நிரந்தர உத்தரவை ஒரே ஒரு செய்தியை மட்டும் அரசுத்துறை அதிகாரிகளுக்கு செய்ய. அடுத்து உடனடியாக பன்றி தீர்வு நிரந்தரமாகிவிடும். பன்றியை ஒழிக்க வேண்டும். காலதாமதமான பயிர்களுக்கு இழப்பீடும் காப்பீடும் வழங்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும். இதற்கு 2 அமைச்சர்களும் உங்கள் பகுதி நமது பகுதி மக்களுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சங்கத்தின்